அந்த போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போடுறப்போ ஒரு ஒன்று வரும்னு சொல்லுவாங்க, அது இதுல போடுறப்ப இருக்கு. அது ஆக்சுவலி இருக்கு. இந்த இடத்துல வந்து அந்த கை அப்படியே அந்த ஸ்டிஃபாக தெரியுமா, அப்போ ஆக்சுவலி ஏதோ ஒரு ஆறா இருக்கு. இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள எதுவும் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். நான் ப்ளே பண்ற முரளின்ற கேரக்டருக்கு வந்து ஆல்மோஸ்ட் 18 பேர்கிட்ட வந்து ஆடிஷன். ஓகே, ஸோ லிட்ரலி ஐ ஏர்ன் திஸ் அப்படின்ற உள்ள வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஆடிஷன் போனப்போ கொஞ்சம் ஸ்லவுச்சியாக இருந்தேன். மோஸ்ட் ஒரு 82 kg இருந்தேன். ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 months இருந்துச்சு. அப்போ நான் டக்குன்னு ரேப்பிடாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ரேப்பிடாக 8 கிலோ வந்து குறைச்சிட்டு நல்லா லீனாக வந்து நிற்கிறேன். அவரே வந்து ஷாக்காயிட்டாரு, என்ன அன்னைக்கு பார்த்த ஆள் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யூனிஃபார்ம் போட்டு வந்து பார்க்கும்போது அப்படியே இப்படி இருந்தேன். போலீஸ் யூனிஃபார்மில் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது, டக்குன்னு ஏதாவது பண்ண முடியுமா, அவனால் டக்குன்னு வெயிட் எடுக்கணும். ஆஹா சாமி, இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு 8 கிலோ குறைச்சி 6 கிலோ ஏற்றி ஃபர்ஸ்ட் டைம் ஓகே நம்மளால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒருத்தாங்க. நான் சென்னையில் 2 years தான் வந்து தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கேன். யார் வந்தாலும் எப்போ வேணாலும் வந்து தங்கிக்கோங்கடா அப்படின்ற ஒரு ரூட் விஜய் நான் போட்டு தரலைன்னா நாங்கள் யாருமே இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக வந்து ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு முடியும். ஸோ இப்போ உங்கள் வீட்டில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? லைக் நான் யூடியூபர்னு சொன்னால் இதெல்லாம் சும்மா பார்ட் டைமாக பண்ணுறதுனா, இதெல்லாம் நீ எப்படி வேலைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஹாட் ஸ்டாரில் வந்த பிறகு ஸோ விஜய் டிவியில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய ப்ரோமோஸ் வருது. அதை பார்த்துட்டு வீட்டில் இருந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கால் பண்ணி உன் பையன் என்ன இது பண்ணிருக்கான் அது பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஓகே ஓகே. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? சூப்பர், நல்லா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப பரபரப்பான ஷூட்டிங் நடுவில் ஒரு சின்ன கான்வர்சேஷன் நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் போலீஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஹாட் ஸ்டார்ல மக்கள் வந்து அதிகமாக ரசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல அப்படியே அந்த ஒரு கிரிப்ல போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பீங் அ பார்ட் ஆஃப் போலீஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு தேங்க் தாய் கிரியேஷன்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி தந்திருக்கு. ஸோ இது வந்து லைக் நான் யூடியூபராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ப்ரொஃபஷனல் ஆக்டிங் வந்து லைக் 2017 எருமசாணியில் அப்படின்ற ஒரு சேனலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணது தான். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா, லைக் இந்த நான் ப்ளே பண்ணுற முரளின்ற கேரக்டருக்கு வந்து இட் ஹேட் சம் வெரி இன்டென்ஸ் ஆடிஷன்ஸ். ஆல்மோஸ்ட் 18 பேர்கிட்ட வந்து ஆடிஷன் பண்ணாங்க. ஸோ லிட்ரலி ஐ ஏர்ன் திஸ் அப்படின்ற உள்ள வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ப்ராஜெக்டோட ஒரிஜினல் கிரியேட்டர் மிஸ்டர் கோன் அவர் தான் வந்து லைக் 3 sets ஆஃப் ஆடிஷன்ஸ் வச்சு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து இது பண்ணார். அண்ட் வி ஹேட் இன்டென்ஸ் ஒர்க் ஷாப்ஸ். கூப்பிட்டு வந்து அந்த கேரக்டர்ஸ்க்கு என்னென்ன ஒரு டெமினர் இருக்கும், எந்த மாதிரி பேசணும், எந்த மாதிரி ஒரு நடை இருக்கணும், என்ன மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கணும், அவரோட பேக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு லைக் கிரவுண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நிறையா வந்து இது பண்ணோம். ஸோ அவ்வளோ ஒர்க் பண்ணி இது பண்ணி வந்தப்போ ஸோ ஆப்வியஸ்லி இட் ஹேஸ் டு இந்த இது கிடச்சிது. ஸோ அது ஆர்கானிக்காக மக்கள்கிட்ட இருந்து வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணாங்க. ஸோ ஆல் தீஸ் இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணதை விட இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஒரு பயங்கர ஒரு பிரேக் இருந்துச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார். ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே நம்ம நிறைய எஃபர்ட் போடணும். பட் போலீஸ் கேரக்டர்னு வரப்ப இன்னும் நம்ம ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம லுக்ஸ்லேருந்து நிறைய விஷயங்களுக்கு மாற்றணும். உங்களுக்கு வந்து இனிஷியலி அது எப்படி இருந்தது? நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். ஆக்சுவலி இதில் தான் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் இருந்துச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ஆடிஷன் போனப்போ கொஞ்சம் ஸ்லவுச்சியாக இருந்தேன். பிகாஸ் அப்போதான் நான் சென்னைக்கு வந்த புதுசு. ஷூட்ஸ் மட்டும்தான் போகிற டைம் இருக்கும். ஃபிட்னஸ் அது பார்க்குறதுக்குலாம் வந்து பெருசாக டைமில். அப்புறம் சாப்பாடுமே வந்து கண்டது சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் நான் ஓவர் வெயிட்டாக இருந்தேன். அப்போ அவர் வந்து பார்த்துட்டு இல்லை நான் இமேஜின் பண்ணியிருக்கிற கேரக்டர் வந்து கொஞ்சம் லீன் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து இது பண்ணாங்க. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், அப்போ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 82 kg இருந்தேன். ஸோ அப்போ வந்து கூப்பிட்டு ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 months இருந்துச்சு. ஸோ அப்போ நான் டக்குன்னு ரேப்பிடாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு லைக் என் லைஃப்லேயே அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு இன்டென்ஸ் டயட்டிங் வந்து பண்ணது. ஸோ அப்போ நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சூஸ் பண்ணி ரேப்பிடாக 8 கிலோ வந்து குறைச்சிட்டு நல்லா லீனாக வந்து நிற்கிறேன். அவரே வந்து ஷாக் ஆகிட்டாரு, என்ன அன்னைக்கு பார்த்த ஆள் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லீனாக வந்து இது பண்ணிட்டோம். ஸோ அந்த போலீஸ் ஆவருக்கு நடக்கிற போர்ஷன்ஸ் அந்த நல்லா அந்த தாடி வச்சு இருந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டு அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் அதான் டயட் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருந்தனால லைக் அது ஒரு மாதிரி ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல முடியாது. நிறைய இடத்துல வந்து லைக் அந்த ஈட்டிங் விண்டோக்குள்ளே சாப்பிட்டு இது பண்ணல பாடி வந்து ரொம்ப லீன் ஆகிடுச்சு, நிறைய மசில் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ கரெக்டாக ஷேவ் பண்ணிட்டு வந்து பார்க்குறோம், ஃபேஸ்லாம் நல்லா உள்ள உடுக்கி போய் இருந்திருக்கு. அந்த யூனிஃபார்ம் போட்டு வந்து பார்க்கும்போது அப்படியே இப்படி இருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு அவர் வந்து இல்லை அது அந்த போர்ஷன்ஸ்க்கு வந்து இது நல்லா இருந்துச்சு,
போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கிற மாதிரி இருக்கு, டக்குன்னு ஏதாவது பண்ண முடியுமா, உன்னால டக்குன்னு வெயிட் ஏற்ற முடியுமா, ஆஹா சாமி இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜாலியா சாப்பிட்டுட்டு திருப்பி ஒர்க் அவுட் போய் பாடி மசில்லாம் கொஞ்சம் ஏற்றிட்டு திருப்பி ஒரு 5-6 கிலோஸ் ஏற்றிட்டு வந்து இது பண்ணேன். ஸோ 8 கிலோ குறைச்சு 6 கிலோ ஏற்றி ஃபர்ஸ்ட் டைம் ஓகே நம்மளால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு நடிகரா இருக்கிறப்ப இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய ஒரு முதல் வாட்டி நான் ஒரு ப்ராஜெக்டாக இதெல்லாம் பண்றேன். So அது ஜாலியா இருந்துச்சு. நைஸ் நைஸ். ஸோ உங்களோட விஷயத்துல நீங்க எருமசாணி அப்படி அந்த யூடியூப் சேனல்ல விஜய் உங்களோட சேர்ந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இனிஷியலி உங்களுக்குள்ள அந்த மீடியா மேல ஒரு ஆசை இருந்ததா? மீடியானா ஆக்டிங் மேல எப்பவுமே ஒரு கிரேஸ் இருந்துச்சு. லைக் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல வந்து இந்த டிராமா பண்றதெல்லாம் பழக்கம். அப்போ நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு ஸ்டேஜ் டிராமா பண்ணேன். அதுவும் அது எப்படி வந்துச்சுன்னா, அதுக்கு ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிராமா காம்படிஷன் மாதிரி போக வேண்டியிருந்துச்சு. அதுல வந்து எனக்கு ரொம்ப சின்ன ஒரு கேரக்டர் தான் இருந்துச்சு. ஒரே ஒரு சின்ன கேரக்டர், ஒரே ஒரு டைலாக் தான். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ரிஹர்சல்ஸ் நிறைய போகுமா. ஸோ எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டு என்னோட சீன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். நிறைய ரிஹர்சல்ஸ் போகும், எல்லாரோட டைலாகையும் கேட்டு எனக்கு வந்து பயங்கரமா மண்டேல ஏறிடுச்சு, ஃபுல் பிளேவும் மெமரைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த டிராமா வந்து இன்னொரு நாள் ஸ்கூல்ல திரும்பி போடணும்னு சொன்னப்போ அந்த கிங் கேரக்டர், ராஜா கேரக்டர் பிளே பண்ணவர் வந்து அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஸோ அப்போ அவசரமா ஏதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ எனக்கு எல்லா டைலாகும் தெரியும், நான் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டு சரி சும்மா இது பண்ணாங்க. அவங்க பார்த்துட்டு அது ரொம்ப இதாகி எனக்கு அதான் முரஸ் கொட்டுற ஆள்ல இருந்து டக்குன்னு கிங் கேரக்டரே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல பண்ணி அந்த ஸ்டேஜ்ல ஒரு ஆடிட்டோரியம்ல அத்தனை பேர்கிட்ட இருந்து ஒரு கிளாப்ஸ் வாங்கின பிறகு ஒரு இது ஏறிச்சு, போதையா என்னன்னு தெரியல. ஸோ அதுல இருந்து அதை தேடி தேடி டிராமா அது இதுன்னு அலைஞ்சுதான். ஸோ அதுவே ஒரு ப்ரொஃபஷனா பண்ணணும்னு பாக்குறப்போ ஓகே மீடியா வாஸ் தி ஒன்லி பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ லைக் ஃபுல்லா இறங்க முடியல. லைக் கன்சர்வேட்டிவ் பேரண்ட்ஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ், அவங்க கிட்ட வந்து சொல்லி நான் இது படிக்கிறேன், நான் இது பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அப்படியே அதான் அந்த கில்லி விஜய் மாதிரி தான் நைட் யாருக்கும் தெரியாம போய் கபடி விளையாடிட்டு அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து உள்ள வச்சு விளையாடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இனிஷியலி வீட்டுல இருந்து சப்போர்ட் கிடையாது. அதுக்கப்புறம் நான் அப்படியே மறைச்சு ஷூட்டிங் போயிட்டு காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு கட் அடிச்சுட்டு ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நாள் அவங்களோட கொலீக்ஸ் வந்து பார்த்துட்டு உன் பையன் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு, அதுக்கப்புறம் அவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து சரி ஏதோ பண்ற ஆனா படிப்பே இதையும் பேலன்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் ஆயிட்டு ஏன்னா பேசிக்கா நான் பசங்களை வந்து அதிகமா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பாக்குறதே ரொம்ப அதிகம். ஒரு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் மீடியா, ஏன்னா இருக்கலே ரொம்ப கஷ்டமானது மேக்ஸ். பசங்களுக்கு வரவே வராது மேக்ஸ். இன்ஃபேக்ட் நீங்க மாஸ்டர்ஸ் வேற முடிச்சிருக்கீங்கல்ல. லைக் அது எப்படின்னா அம்மா மேக்ஸ் டீச்சர், பட் அம்மா லெகசியே போயிடக்கூடாதுன்றதுக்காக படிக்க வச்சிருப்பாங்க போல. இல்ல அங்கதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. அம்மா இருந்த வரைக்கும் அம்மாவுக்கு பயந்து தான் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். இந்த 11th 12th படிக்கிறப்போ எனக்கு வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்தாரு. அவர் பேர் சந்திர, மிஸ்டர் சில்வஸ்டர் சந்திர. அவர் எனக்கு டீச் பண்ணப்போ எனக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைக் அதான் யாராவது ஒருத்தர் தான் வந்து அந்த அந்த ஒரு நேக்க நமக்கு சொல்லி தந்துட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு அது மொத்தமா பிடிச்சு நம்ம அதுக்குள்ளேயே ஊற ஆரம்பிச்சிருவோம் தெரியுமா. ஸோ எனக்கு 11th 12th வந்து மேக்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு சப்ஜெக்ட் தான், மற்ற இது வந்து ஸோ அது நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதை காலேஜுக்கு போறப்போ விஸ்காம் எப்படி வீட்டில் எடுக்கிறேன்னு சொன்னா கொண்டு போட்டுருவாங்கன்னு தெரியும். ஸோ அப்போ வந்து எனக்கு இன்ஜினியரிங் இல்லை மெடிசன் இல்லை வேற ஏதாவது பண்ணோம்னா இதுல ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். என் வீட்டில் வந்து என்ன எப்படியாவது இன்ஜினியரிங் இல்லை டாக்டர், அதாவது அவங்க வந்து ரொம்ப ஜாலியா ஒண்ணு டாக்டர் படி இல்லை இன்ஜினியரிங் படி, ஏதோ எல்லாரும் கூப்பிட்டு வச்சு கொடுக்குற மாதிரி நீட்டுக்கு யாரும் உட்காந்து படிப்பா, இதுக்கு யாரும் உட்காந்து படிப்பா அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே இல்லப்பா இப்பெல்லாம் இதுக்கெல்லாம் ஸ்கோப் எதுவுமே கிடையாதுப்பா, எல்லாருமே டாக்டர் படிக்கிறாங்க, எல்லாரும் இன்ஜினியரிங் பண்றாங்கப்பா, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா படிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன படிக்க மேக்ஸ் படிக்கிறப்பா. இது என்னடா டிஃப்ரெண்ட், உங்க அம்மா அந்த காலத்துல இருந்து மேக்ஸ் தாண்டா படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. இல்லப்பா எனக்கு இது இதாகுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் படிச்சதான். ஸோ அப்பதான் வந்து எருமசாணி எல்லாம் கொஞ்சம் நல்லா பூம் ஆயிடுச்சு. அப்போ ரெகுலரா வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு பக்கம் காலேஜ் போயிட்டு இருப்பேன், இன்னொரு பக்கம் ஷூட்டிங் போயிட்டு இருப்பேன். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சுதான். பட் மேக்ஸ் அந்த சப்ஜெக்ட் எனக்கு அந்த சார் எடுத்தனால ரொம்ப பிடிச்சது. ஸோ வெப் சீரிஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணா சினிமாக்குள்ளேயும் உங்களுடைய படங்கள் சில ரோல்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிருந்தீங்க. ஸோ எப்படி இருக்கு லைக் ஒர்க்கிங் இன் மூவிஸ், ஒர்க்கிங் இன் வெப் சீரிஸ், வெப் சீரியல்ஸ்? அதான் லைக் அங்க இருக்கிற அந்த ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம். அப்போ மூவியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 2 சீன் 3 சீன் தான் எடுப்பாங்க. 3 சீனே ஆக்சுவலி அங்க வந்து ரொம்ப ஜாஸ்தி. 3 சீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு தான். ஸோ அங்கெல்லாம் வந்து லைக் ஒவ்வொரு டயலாக்கும் உங்களுக்கு அந்த ஆர்கிடைப் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பொறுமையா பியூட்டிஃபுல்லா அந்த டைரக்டருக்கு என்ன வேணுங்கிற வரைக்கும் பொறுமையா எடுப்பாங்க. ஸோ கட் டு திஸ் ஃபார்மேட்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 12 to 15 சீன்ஸ் வந்து இது பண்ணுவோம்.
ஸோ இதுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னா யூ கேனாட் பிளேம். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கே வந்து வெளியே தேர் ஆர் thousands and 10,000s lakhs of people are aiming for that. ஸோ அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பட் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ரஷ் போயிட்டு இருக்குன்றதை வந்து நம்ம ரீசனாக ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ ஒரு நாள் முன்னாடியே ஸ்கிரிப்ட் வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாஸ்ட்டாக எக்யூப் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இப்போ ஒரே சீனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒயிட் ஷாட் செட்டப் பண்ணிட்டா அந்த செட்டப்ல ஒரு சீனை முடிச்சுட்டு அதே வைட்ல வேற ஒரு சீன் அடிச்சு திருப்பி க்ளோஸ் போகும்போது அந்த ப்ரீவியஸ் சீன்ஸ்க்கும் வரணும். ஸோ அதுல இருக்கிற மூட் ஷிஃப்ட், அதுக்கப்புறம் அதுக்கான எமோஷன்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அதான் பேசிக்கலி அந்த டைம் தான். இங்கன்னா வந்து நமக்கு புதுசா வர ஐடியாஸ்க்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே அப்படிலாம் கிடையாது. டக்குன்னு அப்போ வரதா அடிச்சிடும். அந்த சீன் முடிஞ்ச பிறகுதான் ஐயோ அதை இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு இது இருக்கும். பேசிக்கலி அந்த டைம் கன்ஸ்டன்ட் தான். மற்றபடி யார் எழுதுறாங்கன்றதை பொறுத்து. ஸோ போலீஸ் இஸ் வெரி ஹாப்பனிங். நைஸ். ஸோ ஷபானாவோட உங்களுடைய அந்த போர்ஷன் எப்படி இருக்கு அண்ட் எப்படி உங்களுக்குள்ள இருக்க அந்த பேரப்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு? யா ஆக்சுவலி லைக் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள நான் ஆடிஷன்ல தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த சிடபிள்யூசி அது எதுவுமே வந்து அவங்க அப்போ பண்ணல. அவங்களும் ஜஸ்ட் another இது ஒன் ஆஃப் தி ஆடிஷனர்ஸ் மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஷூட் வரதுக்குள்ள ஷி வாஸ் இன் சிடபிள்யூசி, ஷி வாஸ் அவங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ். அப்போ நான் அந்த அளவுக்கு சீரியல்ஸ் பார்த்தது கிடையாது. சொல்லி நான் மூவிஸ் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் இவங்க இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கும்போது தான் ஓகே நம்ம ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய ஆள் கூட தான் நடிக்கிறோம் போல அப்படின்ற மாதிரி தான். பட் அவங்க வந்து ரொம்ப சில் தான். அவங்க கூப்பிட்டு லைக் கம்ஃபர்டபுளா வச்சு நீங்க இப்ப நம்ம வந்து வாய் சும்மா இருக்காது. நம்ம அந்த யூடியூப்ல நக்கல் நையாண்டி பண்ணி வந்தவங்க தான். ஏதாவது ஒரு கவுண்டர் போடணும், இப்படி போடணும் அப்படி போடணும். அது எனக்கு என்னன்னா முன்னாடி யோசிக்க மாட்டேன். டேக்ல திடீர்னு வந்துடும். அதனால த்ரோ பண்ணுவோம், அதை அவங்க கரெக்டா கேட்ச் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சுனாலே ஈஸியா வந்து அந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிரும். அண்ட் பீப்புள் வந்து ஆக்சுவலி இந்த காம்போ வந்து நல்லாவே ரசிக்கிறாங்க. டாம் அண்ட் ஜெரி கப்பல் மாதிரி இருக்குன்ற அந்த ஒரு வேர்டிக் வந்து வந்திருக்கு. ஸோ ஓகே, as long as people are liking that, we are very happy working. அண்ட் மீடியால ரொம்ப முக்கியமா செந்திலண்ணனும் ஒரு பார்ட்ல இருக்கிறாரு. ஸோ அவரோட உங்களுடைய பொசிஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. லைக் லிட்டரலி நீங்க 2 பேரும் க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவர்கிட்ட நீங்க பார்த்து வியந்த விஷயங்கள், அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படின்னா? ஸோ செந்தில் சார் வந்து லைக் நான் சின்ன வயசுல இருந்து டிவியில பார்த்து வளர்ந்த ஒரு இவர். லைக் சரவணன் மீனாட்சி ஆரம்பிச்சு லைக் ஏகப்பட்ட சீரியல்ஸ். பட் நான் கடைசியா லைக் அந்த டீனேஜ் எண்ட்ல இருக்கும்போது சரவணன் மீனாட்சி பார்த்து அதுக்கப்புறம் நான் சீரியல்ஸ் பார்க்கலாம் நிப்பாட்டிட்டேன். பட் என் வீட்டுல எல்லாம் பயங்கரமான ஃபேன். எனக்கு எங்க அக்கா காயத்ரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து செந்தில் சாரோட பயங்கரமான ஃபேன். நான் அவர் கூட ஒர்க் பண்றேன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப ஹாப்பியானது அவங்க தான். ஸோ நான் இப்போ அவர்கிட்ட நான் பார்த்து வியந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து லீடா பண்ணுறேன். ஸோ என்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒவ்வொரு சீனுக்கும் ப்ரிப்பேர்டாக வரணும், இதை விட்டுறக்கூடாது அதை விட்டுறக்கூடாது, அந்த பேக் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. சார் வந்து ஐ திங்க் இஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் 20 இயர்ஸ் கிட்ட வந்து அவர் இந்த ஃபீல்டில் இருக்காரு. நான் என்ன எஃபர்ட்ஸ் போடுறனோ அதே லெவல் எஃபர்ட்ஸ் சாரும் போடுவார். ஸோ நான் போடுறதுக்கும் அவர் லைக் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற என்னோட கமிட்மெண்ட் வந்து சார் இந்த டைம்லேயே வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ எத்தனை வருஷம் ஆனாலும் இதானாலும் சரி, யூ ஆர் ஆல்வேஸ் அ பேபி இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா, பி சின்சியர் டு தட்ன்றது நான் சார் கிட்ட இருந்தேன். சூப்பர். சார் நிறைய லேர்னிங் ப்ராசஸ் உங்களுக்கு இந்த சீரியல்ல இருக்கு. யாருக்கு உங்களுக்கு பயங்கர க்ளோஸ் இந்த செட்ல? இந்த செட்ல பார்ட்னர் இன் கிரைம். அது என்னன்னா தனியா போய் கிரைம் பண்ற அளவுக்கு இங்க டைம் இருக்காது. வந்த உடனே கேமரா ஆன் பண்ணா திருப்பி நைட் 9 மணி வரைக்கும். பட் இன் பிட்வீன் பிரேக்ஸ் நான் டிஓபி டீம் கூட வந்து ரொம்ப க்ளோஸ். சவுந்தர்னா இருக்காரு, டிஓபி டீம்ல ஸ்ரீவந்த், அப்புறம் நவீன் அவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் தான் கொஞ்சம் பார்ட்னர். ஓகே. ஸோ விஜயோட நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்க. ஐ மீன் எருமசாணி விஜயோட நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்க இல்லையா? ஸோ அவர் இப்போ உங்களுடைய அந்த விஷயங்கள் பார்த்து நீங்க இன்னும் கான்வர்சேஷன்ல இருக்கீங்களா? என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பேசுறாங்க? வெரி குட் டச். லைக் என்னன்னா, நான் சென்னையில இப்போ ரீசெண்டா ஒரு 1 இயரா தான் வந்து ஐ மீன் ஒரு 2 இயர்ஸா தான் வந்து தனியா வீடு எடுத்து தங்கியிருக்கேன். ஏன்னா விஜய்னா கல்யாணம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் எப்ப சென்னை வந்தாலும் என்ன வெல்கம் பண்றதுக்கு ஒரு இடம் இருந்துட்டே இருந்துச்சு. அது எருமசாணி ஆஃபீஸ். யார் வந்தாலும் எப்ப வேணாலும் வந்து தங்கிக்கோங்கடா அப்படின்ற ஒரு ரூட் விஜய் நான் போட்டு தரலன்னா நாங்க யாருமே இன்னைக்கு இவ்வளவு தைரியமா வந்து ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு முடியாது. பிகாஸ் இங்க வந்து தங்குறதுக்கு வீடு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ்ல ரொம்ப நாள்ல உங்களால ஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா இங்க ஷூட்ஸ் வந்து என்னைக்கு கூப்பிடுவாங்க, எப்ப கூப்பிடுவாங்க, இப்ப வந்துட்டு திருப்பி இல்லை நீ ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்தா அந்த அளவுக்குலாம் யார்ட்டையுமே காசு இருக்காது. ஸோ எங்களுக்கு வந்து எப்போ வந்தாலும் இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்து லைக் கொஞ்ச நாள் சாப்பாடு எல்லாமே கூட வந்து அவர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அது எல்லாமே தான் எங்களுக்கு இந்த இடத்துக்கு வரக்கு ரூட் பண்ணியிருக்கு. ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு
நைஸ் நைஸ். ஒரு கட்டத்துல பயங்கர பீக்ல வந்துட்டு இருந்தாங்க எருமசாணி. பட் அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன் தெரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே அப்படியே குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கம்பேக் கொடுப்பாங்களான்னு நிறைய பேர் இன்னுமே ஆக்சுவலி வெயிட் பண்றாங்க. அந்த டீம் திருப்பி வருவாங்களா அப்படின்ற மாதிரி. அது என்ன ஒரு ரீசன்னா, நாங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது மெயின் பர்பஸ் வந்து சினிமாக்குள்ள போகணுன்றக்காக தான். அஃப்கோர்ஸ் பீப்புள் வந்து சேனல் பார்த்து ரொம்ப என்டர்டெயின் ஆனாங்க. ஸோ அப்போ அந்த டைம்ல நல்லா கன்சிஸ்டண்டா இது பண்ணிருந்தோம். பட் ஒன்ஸ் வென் டி பிளாக் ஹேப்பன், விஜயனாவோட ஃபர்ஸ்ட் டைரக்டோரியல் டெபியூ வந்து ஹேப்பன் ஆன பிறகு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு தான் எல்லாருமே போக வேண்டியதா இருந்துச்சு. அண்ட் எனக்குமே அடுத்தடுத்து வெப் சீரிஸ் வந்த பிறகு காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இன் சபாநாயகன். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதுக்கப்புறம் எங்க இதுல கெவின்னா இருக்காரு, அவருமே வந்து ஜோல ஒர்க் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும், அப்புறம் ராம்கிரண் ஒருத்தர், அவர் இப்போ 3 BHKல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த சினிமா டோர்ஸ் ஓப்பன் ஆன பிறகு திருப்பி யூடியூப் கிட்ட வர்றதுக்கு அந்த ஒரு பிரிட்ஜ் வந்து இல்லவே இல்லை. இங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு அங்கேயும் போயிட்டு இது பண்ற ஒரு பிரிட்ஜ் இல்லை. பட் ஸ்டில் இன்னுமே வந்து நாங்க வேற ஒரு யங் டீம் செட் பண்ணலாம் ட்ரை பண்ணோம். பட் எங்களோட ஸ்பார்க்ல இருந்த ஒரு அந்த ஃபிளேவர்ல வந்து யாரையும் கண்டுபிடிக்க முடியல. பட் த பிளான்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆன். பட் ஸ்டில் மெயின் ஃபோக்கஸ் மூவிஸ்ல இருக்கறனால கொஞ்சம் இது பண்ணுங்க. சோ இப்போ உங்க வீட்லயோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? லைக் தொடர்ந்து உங்க சீரியல்ல லீடா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. படத்துல முக்கியமான ரோல்ஸ் பண்ணிருந்தீங்க. இப்போ சீரியல்லயே ஒரு முக்கியமான லீடா இருக்கீங்க. சோ ஹவுஸ் யுவர் ஃபேமிலி? ஃபேமிலி வந்து லைக் இப்போ இது பண்ண பிறகுதான் அவங்களுக்கு வந்து சந்தோஷம். ஆக்சுவலி அவங்க ஓகே, உன் வேலை, நீ ஒரு ப்ரொஃபஷனலா நீ வந்து இப்போ ஒரு ஆக்டர் அப்படின்றது இப்பதான் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா யூடியூப் அவங்களுக்கு தே ஆர் நாட் யூஸ் டு இட். நான் யூடியூபர்னு சொன்னா இதெல்லாம் சும்மா பார்ட் டைமா பண்றதுடா, இதெல்லாம் நீ எப்படி வேலைன்னு சொல்லிட்டு சுத்துவேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் ஆஹா லைக் ஓடிடிஸ்ல வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்குமே வந்து அந்த ஆப்பை அவங்க டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ரெகுலரா பாக்குற அளவுக்கு அவங்க கிடையாது. அவங்க பாக்குறது எல்லாமே டிவி இல்லைன்னா தியேட்டர்ஸ், இது எல்லாமே இருக்கிறது தான். ஸோ இப்போ ஹாட் ஸ்டார்ல வந்த பிறகு ஸோ விஜய் டிவில ஆட்டோமேட்டிக்கா நிறைய ப்ரோமோஸ் வருது. அதை பார்த்துட்டு வீட்டுல இருந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கால் பண்ணி உன் பையன் என்ன இது பண்ணிருக்கான் அது பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்ன பிறகுதான் ஓகே இப்பதான் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்றதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருக்கு. அண்ட் தேர் ஆல்சோ வாட்சிங் போலீஸ் அவங்களுக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நைஸ் நைஸ். ஸோ வாட் எல்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ? அடுத்தடுத்து என்ன போயிட்டு இருக்கு? ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இப்போ கேட்டுட்டு இருக்கீங்களா? ஸோ ஆஸ் ஆஃப் நோ இப்போ போலீஸ் தான் ஃபுல் ஃபோக்கஸா இருக்கு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் 15 daysல வந்து லைக் ஐ ஃப்ரீலான்ஸ் டு அதர் யூடியூப் சேனல்ஸ், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம். ஸ்டில் யூ டு? யா நைஸ். ஏன்னா அந்த இடத்துல தான் போய் புதுசா ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இங்க வந்து லைக் ஐ ஹேவ் டு ஸ்டிக் டு த ரூல்ஸ். இப்போ அங்கே போகும்போது தான் நான் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் வந்து நான் பண்ண முடியும். அண்ட் அட் த சேம் டைம் நிறைய மூவி ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் ஒன் ரைட் குட் ரோல். ஓகே, அது வந்துச்சுன்னா மேபி எல்லாம் இத்தனை வருஷம் மேனிஃபெஸ்ட் பண்ணது நடக்கும். நைஸ். பட் இந்த கெட்டப்பை மெயின்டைன் பண்றது எப்படி இருக்கு? இதுதான் உங்க யூஷுவல் கெட்டப்பா? இல்ல நான் அந்த நார்மலா அந்த தாடி வச்சு மீசை அதெல்லாம் ரொம்ப கம்மியா வச்சு இது பண்றதுதான். இந்த ரோலுக்காக ஜூலை மாசம் ஷேவ் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டே இருக்கேன். அப்பப்போ அலர்ஜி ஆகும். அது 2 days ஒன்ஸ் நான் ஷேவ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அந்த பேலன்ஸ் 15 days தான் அப்படியே ஸ்கின்னை ஃப்ரீ அவுட்ரு. இல்லைன்னா டெய்லி ஷேவ் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி மாதிரிலாம் வந்துச்சு. பட் ஸ்டில் இது லுக்கா கொஞ்சம் நல்லா மேன்லியா இருக்கு, பரவாயில்ல நல்லா இருக்குன்னு எங்க அம்மாவே சொன்னாங்க. ஸோ ஓகே. யூஷுவலா அந்த போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போடுறப்போ ஒன்னு வரும்னு சொல்லுவாங்க, அது இதுல போடுறப்ப இருக்கு? அது ஆக்சுவலி இருக்காது, இட்ஸ் ரியல். எப்படின்னா அந்த கெட்டப் ஷேவ் பண்ணப்போ கூட எதுவும் இதா இல்லை. யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த அதுக்கேற்ற ஃபிட்னஸ் எல்லாம் ரைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து அந்த கை அப்படியே வந்து ஸ்டிஃப் ஆகுது தெரியுமா? அப்போ ஆக்சுவலி ஏதோ ஒரு ஆரா இருக்கு, இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்சைட்ஃபுல் கான்வர்சேஷன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் போலீஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, மக்களுடைய நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பண்ணுங்க. வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஃபார் ஆல் தி ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.